ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஸ்மால் கிச்சனில் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் 100 கிராம் சேர்த்துக்கிறேன். கம்மியாக வேணும்னா 75 கிராம் சேர்த்துக்கோங்க. 2 துண்டு பட்டை சேர்த்துருக்கேன், 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். போட்டிருக்க பட்டை லவங்கம் எல்லாம் எண்ணெயில் பொரியட்டும். அதுக்குள்ளே நம்ம என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். 250 கிராம் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 200 கிராம் தக்காளி இந்த மாதிரி நார்மல் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி இந்த பவுலில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கையளவு புதினா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புதினா வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் போட்டு அரைக்க போகிறோம். 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு, 1 அன்னாசி பூ குட்டியாக இதில் சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் தான் போட்டு அரைக்கணும். இதை அரைச்சி நம்ம பிரியாணியில் சேர்த்தா தான் பிரியாணி பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, அதோட இந்த புதினா பட்டை எல்லாத்தையும் இதில் சேர்த்து ஒன்றா அரைக்கணும். நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். எனக்கு அளவு தெரியுன்றதால நான் அப்படியே போட்டு அரைச்சிக்கிறேன். நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணும்போது 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு சேர்த்துட்டு எடுத்து வச்சுருந்த புதினா பட்டை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தனியாகவும் நம்ம புதினா சேர்க்க போகிறோம். ஒரு கையளவு புதினா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். புதினா நம்ம அரைச்சும் சேர்க்கணும், வதக்கும் போதும் நம்ம புதினா சேர்க்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட்டை லவங்கம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இந்த புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லி 2யும் இதில் சேர்க்கணும். சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. புதினாவோட ஃப்ளேவர் நல்லா வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. புதினாவுக்கு சரிக்கு சமமாக கொத்தமல்லி சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்தாலே போதும். பிரியாணிக்கு அதிகமாக ஃப்ளேவர் கொடுக்கறது புதினா தான். அதனால் புதினா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் அந்த மாதிரி பேஸ்ட்டாகவும் இந்த மாதிரியும் சேருங்க. தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை இப்போ சேர்த்துட்றேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நீங்கள் 1 கிலோ பிரியாணி செய்யலான்னு இருக்கீங்கன்னா இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் அப்படியே டபுளாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே அளவில் நீங்கள் டபுளாக சேர்த்திங்கன்னா. தக்காளி வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கிடுச்சு. இந்த அளவு தக்காளி வதங்கினாலே போதும். இப்போ 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ பிரியாணிக்கு இந்த காரம் கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது பிரியாணிக்கு. இது எல்லாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல. நம்ம பிரியாணி செய்யும்போது எப்போவுமே தனி மிளகாய் தூள் தான் சேர்க்கணும். வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் கண்டிப்பாக அதில் சேர்க்கக்கூடாது. சேர்த்தா பிரியாணி வந்து நல்லா இருக்காது, ஒரு மாதிரி தக்காளி சாதம் மாதிரி இருக்கும். கடையில் விற்கிற பேக்கெட் தனி மிளகாய் தூள் தான் பிரியாணிக்கு சேர்க்கணும். வீட்டு மிளகாய் தூள் ரொம்பவே நல்லது. ஸோ டேஸ்ட்டுக்காக நம்ம அந்த மிளகாய் தூள் வந்து சேர்த்தா தான் பிரியாணி வந்து பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் கிடைக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் தனி மிளகாய் தூள் சேருங்க. வேறு எந்த பிரியாணி மசாலாவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. இதுலேயே நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். 6 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த தயிரோட அளவு வந்து ஒரு 20லேருந்து 25 கிராம் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கறியை வந்து சேர்க்கணும். தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கறி சேர்த்துட்டு தயிர் சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ வந்து கறியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கறி சேர்த்தாச்சு. இப்போ 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். சிக்கன் நல்லா மசாலாவில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தண்ணி சேர்க்க போகிறோம். நான் எந்த பாத்திரத்தில் அரிசி எடுத்துகிறோம் அதே பாத்திரத்தில் 1.25 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்க்க போகிறேன். அப்போ தான் அரிசி நல்லா உடையாமல் நல்லா வரும். இன்னும் நல்லா உதிரியாக வேணும்னா நீங்கள் 1.5 கப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1 கப்பும் இன்னும் ஒரு 3/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும். ஃபஸ்ட்டு அரிசி அளந்த பாத்திரத்தில் 1 கப் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் 3/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இதுதான் கரெக்டான தண்ணி அளவு. தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் உப்பு இந்த பிரியாணிக்கு கரெக்டான அளவாக இருக்கும். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தாச்சு. இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். பாஸ்மதி அரிசி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பாடு நல்லா உதிரியாக இருக்கும். நான் ஆல்ரெடி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து அந்த அரிசி இதில் சேர்த்துடலாம்.
10 மினிட்ஸ் கழித்து தட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. அதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் அரிசி நல்லா உடையாமல் வெந்து வரும். நீங்கள் ஃபுல்லாகவே ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சாப்பாடு உடைஞ்சி தீஞ்சிரும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தீயாமல் கரெக்டாக வெந்து வரும். அரிசி சேர்த்தாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லெமனில் பாதி லெமன் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் லெமன் தான் நான் எடுத்துருந்தேன், அதில் பாதி சேர்த்துக்கிறேன். லெமன் சேர்த்தாச்சு. இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். 7 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். தண்ணி வற்றுறதுக்காக இன்னும் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் தட்டு போட்டு மூடி. அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சாப்பாடு இந்த மாதிரி தான் வெந்து இருந்துச்சு. பார்க்கவே நல்லா உதிரியாக இருந்துச்சு. உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா சேர்க்க வேண்டாம். நான் தண்ணியில் ஒரு பிஞ்ச் போல் பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி மேலே அப்படியே தெளித்து விட்டுருக்கேன். அப்படியே நம்ம சாப்பாடு வேகும் போதே கலந்தோன்னா ஃபுல்லாகவே ஆரஞ்சு ஆகிடும். இந்த மாதிரி நம்ம கலந்தால் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சாப்பாடு இந்த மாதிரி தான் ரெடியாகி வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த மசாலாவுமே சேர்க்கலை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்க. நம்ம சேனலுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.